வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பெண்கள் பெண்களாகவே வாழக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் குடுக்கிறது அவங்களோட தொழில் தான். அவங்களோட வேலை அவங்கள ஒரு பெண்மையா வச்சிருக்கு. நம்ம வேலையை நாம் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகுது, எல்லாமே கரெக்ட் ஆகுது. நான்லாம் என்ன சொல்றேன்னா 11 வயசு 12 வயசு இருக்கும். அப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னடா அப்ப என்ன வேலை செஞ்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தறிப்பட்டறைக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருப்போம். அம்மா கூட கூட போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அம்மா கூடயே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்பா அம்மா 2 பேருமே இருந்தாங்க. அப்படி இருந்துமே அப்பெல்லாம் ரொம்ப கஷ்ட காலம் இல்லையா? அப்ப யாருமே வேலை அதிகமா போனாலும் கூலி இல்ல அதிகம். நாங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு இந்த பெண்கள் எல்லாருமே நல்லா படிங்க. படிச்சா வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போகும். டெய்லரிங் பண்றதுக்கு இப்பதான் நான் டெய்லரிங் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னெல்லாம் வேலைக்கு அங்கங்க அலைஞ்சு சொன்ன டைம் போகணும், விடிகாலமே எந்திரிச்சு போகணும், இந்த மாதிரிலாம் ஓடி ஓடி வேலை செஞ்சோம். வேலை செஞ்சது நான் இன்னைக்கு வரைக்குமே இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது நம்மளோட கடமை. நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமை. அந்த கடமைக்கு நம்ம வேலை செஞ்சோம், இப்படிலாம் கஷ்டப்பட்டோமே அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடாது. நம்மளோட வேலையை நம்ம அப்பா அம்மா அப்படிதானே வேலை செஞ்சு நம்மளை காப்பாத்துனாங்க. அதனால அது வேலைன்னு தான் சொல்லணுமா பொழுது கஷ்டப்பட்டேன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, நீ அப்படிலாம் கஷ்டப்படணுமா, அப்படி சொல்லாத. உங்களோட காலத்துல நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. உண்மையிலே நினைச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் நம்ம அம்மா எல்லாம் தண்ணி தூக்குவாங்க, விறகு அடுப்புலதான் சோறாக்குவாங்க. வெயில்லயே போய் எல்லாம் அங்கங்க நடந்து போய் தான் ஒவ்வொரு பொருள் வாங்குவாங்க, நடந்து போய் தான் ஒவ்வொன்றும் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா? வண்டி இருக்குது, வண்டி எடுத்தோம்னா சல்லுன்னு போறோம் வரோம். வேணுங்கிறது வீட்டுல மாச ஜாமானம், அன்னைக்கெல்லாம் யாருமே மாச ஜாமானம் வாங்கி போடல, 100 200ன்னு இப்படி வாங்கி போட்டுதான் செஞ்சாங்க. அதனால இன்னைக்கு தேதியில நம்ம நல்லா இருக்கிறோம். எப்பயுமே யாரு கேட்டாலும் கஷ்டப்படுறேன்னு எந்த ஒரு வேலையுமே நமக்கு கேவலம் இல்லை. நான் நல்லா இருக்கேனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, மத்தவங்க சொல்லணும். பரவாயில்லையே, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா இருக்குன்னு. நான் எப்பவுமே நல்லா இருக்கிறேன். வேலை எல்லா வேலையும் செஞ்சுதானே ஆகணும். கலெக்டர்னாலும் கலெக்டர் வேலை செஞ்சுதான் ஆகணும், வக்கீல்னாலும் வக்கீல் வேலை செஞ்சாதானே அது வேலை. அப்ப அது ஒரு வேலைங்கிறப்போ இதுவும் நம்மளோட வேலை. தைக்கிறதா எந்த வேலை செஞ்சாலும் அது போல்டா சொல்லுங்க. அதனால நம்ம கஷ்டப்படுறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. என்னைக்குமே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. யாருகிட்ட உதவி கேட்காதீங்க. சொந்த பந்தத்திட்ட மட்டும் உதவின்னு போய் நிக்கவே கூடாது. அந்த 10 ரூபாய் இல்லையா, இல்லாமையே சமாளிக்கணும். இல்லாமையே அது இல்லையா விட்டுரு, அந்த வேலையை அடுத்த தடவை செஞ்சுட்டு போறது. என்னைக்கு நம்ம கையில இருக்குதோ அன்னைக்கு செய்யலாம். அதையே கடை வாங்கி செஞ்சுட்டு நான் கொடுத்தேன் நான் செஞ்சேன் அப்படிம்பாங்க. அப்புறம் நம்மளே ஒரு கஷ்டம் தான் போய் அவங்க கிட்ட கேக்குறோம் இல்லையா? நம்மளே ஒரு கஷ்டம் தான் போய் கேக்குறோம். ஆனா அப்ப அந்த கஷ்டத்துல மீறி இன்னும் கஷ்டமா இருக்கும்போது நீ நான் கொடுத்து கொடு அப்படிம்பாங்க. கடன் வாங்காம வாழ்க்கையை நடத்துனா நம்மளே ராஜா. என்னைக்குமே கடன் மட்டும் வாங்காதீங்க. என்னடா இந்த அக்கா தான் செய்யறதுனால நினைக்காதீங்க. எல்லாருமே பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி யாருமே சொந்த பந்தத்துல கடன் வாங்காதீங்க. அதாவது கூட பிறந்தவங்களா இருந்தாலுமே பணம் தான் அவங்க குணத்தை காட்டும். அந்த குணத்தை நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்க பாசம் இருக்கும். நம்ம போய் அந்த பாசத்தை நம்பிட்டே இருந்துடலாம். ஆனா பணத்தை வாங்கிட்டு இவங்க குணம் எவ்வளவுதான் தெரிஞ்சுன்னா திருப்பி என்ன பண்ணா நம்ம ஒட்ட வைக்க முடியாது. அந்த பாசத்தை நம்ம ஒட்டி வைக்க முடியாது. அதனால யாருக்கிட்டுமே கடன் வாங்காதீங்க. இன்னைக்கு 100 ரூபா இருக்குதா அதுக்கு தக்க செய்யலாம், 10 ரூபா இருக்குதா அப்படிதான் நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு வாரமா அவங்களுக்கு ஒரு கட்டில போட்டு அவங்க பாட்டு படுத்துட்டு போறாங்க, அவங்க பாட்டு சாப்பிட போறாங்க. அதனால நான் எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னா எல்லா பெண்களும் என்ன மாதிரி இருப்பாங்க, என்ன மாதிரி கஷ்டம்னு சொல்ல, என்ன மாதிரி வேலை செஞ்சு முன்னேறணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது போடுறேன். பாருங்க, தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. பெண்கள் என்னைக்குமே தன்னம்பிக்கையா வாழ்வோம். அடுத்த வீடியோல உங்கள்கிட்ட பேசுறேன்.